அனைவருக்கும் வணக்கம். பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செஞ்சதுக்கப்புறம் அந்த திராவிட கழகத்தை சேர்ந்த இந்த கொத்தூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் மாரிதாஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாப்புல. இந்த பக்கம் ஆனந்த சீனிவாசன் ஒரு கருத்தை சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டேயெல்லாம் பின்விளைவுகளை விஜய் அவர்கள் சந்திப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கேயோட கொத்துசெல்லாம் 90% வேலை முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பணிகளை நிறுத்திட்டீங்கன்னா அந்த நிலையங்களை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழக தரப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா 48% நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு தரப்பும் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இவங்க கதறதுக்கு முக்கியமான காரணமாக தற்போது வெளிவந்திருக்கும் விஷயங்களை பார்க்கும் பொழுது, பரந்தூரில் சேகர் பாபுக்கு 250 கோடியில் சொத்து இருக்கான். அப்போ மற்ற அமைச்சர்கள்ட்டெல்லாம் இப்போ இந்த டிஎம்கே குடும்பத்துக்கிட்ட இதை பற்றிலாம் நம்ம போன வீடியோவில் பேசணும். இருந்தாலும் இதில் டீட்டெயிலாக பேச போகிறோங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்லைன் வேல்யூ ஏர்போர்ட் கட்டினாதான் உயரும் அப்படின்னு சொல்லி இவங்க ஏர்போர்ட் கட்டுறதுக்கு முன்னாடி பிளான்லாம் போட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா அங்கேயே இந்த நிலங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ ஏர்போர்ட் ரத்து செஞ்சதுனால இவங்க வாங்கின அந்த அமௌண்ட்டுக்கே திருப்பி விற்க முடியாது. அந்த அளவுக்கு அதர பாதாளத்துக்கு ஹைட்லைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது. இதனால தான் கதறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செய்தது மத்திய அரசு எப்படி பார்க்கும்? அதாவது தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வேறு விதமாக பரப்பிட்டு வராங்க. ஆனால் அங்கு முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்த பின்புதான் பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செய்திருக்கிறார் விஜய் அப்படின்ற தகவல் தற்போது கசிஞ்சிருக்கிறது. இதை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செஞ்சதையும் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ஒரு முக்கியமான விஷயங்களை பரப்பிட்டு வராங்க. அதாவது விமான நிலையம் ரத்து செஞ்சதுனால 10 to 15 வருடங்களுக்கு பின்னோக்கி தமிழகம் பொருளாதாரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. ஒரு விமான நிலையம் கட்டுவதை ரத்து செய்யும் பொழுது அது பொருளாதார வளர்ச்சி எப்படி பின்னோக்கி போகும் அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்களில் இருக்குது பார்த்திங்களா, மாவட்டங்களில் மாநிலங்களில் இதுகெல்லாம் உதாரணம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா வளர்ச்சி பெற்றதா சிங்கப்பூர் மாதிரி மலேசியா மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தானே. ஒரே ஒரு விஷயம், விவசாயிகளின் நிலத்தை அவர்களின் நிலத்தை அழித்து விட்டு நீர்நிலைகளை அழித்து விட்டு அங்கே விமான நிலையம் கட்டும் பொழுது எவ்வளோ பேரோட வாழ்வாதாரம் பாதிக்குது. இல்லை ஒரே ஒரு விஷயந்தாங்க. நீங்கள் அதாவது ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு விமான நிலையம் மட்டும்தான் அப்படின்னு இருக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போது பொருளாதாரன்றீங்கல்ல, இப்போது சென்னையில் மட்டும் ஏன் குறிவைத்து இந்த பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறாங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்கள் அதாவது திருச்சியில் கோவையிலாம் நிறைய இடம் இருக்குங்க. விமான நிலையத்திலேயே இடம் இருக்குது. அங்கெல்லாம் கட்ட வேண்டியதுனே ஏன் பார்த்தீங்கன்னா சென்னையை குறிவிக்கிறார்கள் அப்படின்னா, சென்னை அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்ந்துருச்சு, வாடகை உயர்ந்துருச்சு, பார்த்திங்கன்னா எல்லா பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் உயர்ந்த பொழுது இங்கே பார்த்திங்கன்னா அந்த வாடகை கொடுத்து இங்கே இருக்கிறதுக்கு அவங்க பொருளாதாரம் பத்தலைன்னு சொல்கிறாங்க. அப்போ எதற்காக சென்னையை குறிவைத்தே இவங்க போகிறாங்க அப்படின்னா, சென்னையில் மக்கள் தொகை அதிகரித்ததும் வேலை வாய்ப்புகள் இருப்பதை காரணம் காட்டியும் சென்னை பக்கத்திலேயே ஏதாவது விமான நிலையத்தை அமைத்தால் இவங்கள் வாழ்வாதாரத்திற்கு பார்த்திங்கன்னா ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 திராவிட கழகமே முடிவு செஞ்சிருக்கு. அதாவது 10-12 வருடங்களுக்கு முன்னாடி 2012-13 இது முடிவு செய்து பார்த்திங்கன்னா இத்தனை வருடங்கள் கழித்து இப்போ அதாவது இத்தனை வருஷம் கட்டி பொருளாதாரம் பின்னோக்கி போலியா 2023-24 இவங்க பிளான் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 29-30 முடிச்சிடுவான்னு வச்சுங்களேன். இதுக்குள்ளே தமிழோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா அப்படியே மலேசியா சிங்கப்பூர் ஆகிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உண்மை 1% கூட உண்மை கிடையாதுங்க. ஏனென்றால் அங்கே பார்த்திங்கன்னா இவங்க ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ கிளாம்பாக்கம் அதாவது சென்னை கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்க. பஸ் ஸ்டாண்ட் கட்டுவதற்கு முன்னாடி இப்போ போக்குவரத்து நெரிசல் இருந்தது உண்மைதான். ஆனால் இங்கே இந்த கட்சியை சார்ந்தவர்கள் அதாவது இந்த 2 திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களும் நிலத்தை வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு அமைக்க போகிறோன்னே சொன்னாங்க. இது யாருக்காக தெரியுமா? அதே மாதிரி தான் பரந்தூர்லேயும் பார்த்திங்கன்னா நிலங்களை எப்படி வாங்கணுமோ அந்த முறையில் வாங்கி பார்த்திங்கன்னா இங்கேருந்து துபாய்க்கு அடிக்கடி நம்ம சின்னவர் போவார் தெரியுங்களா, அங்கே போய் ஒரு பிஸ்னஸ் விஷயங்கள்லாம் பேசி அங்கேருந்து பார்த்திங்கன்னா அவங்க வரவழைத்து
போய் பாருங்கள், லக்ஸுரி ஹோட்டல்லாம் அப்படி இருக்குங்க. 7 ஸ்டார் 5 ஸ்டார்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டலும் பரந்தூரில் இப்பயே கட்டி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு ஹைலைன் வேல்யூ ஏற்றி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக பரந்தூர் விமான நிலையத்தை நம்ம கட்டிடுவோம், நம்மளும் ஆட்சிக்கு அடுத்து நம்ம தான் வருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே இவங்க பண்ணிட்டான்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த தமிழக மக்களும், அதாவது பரந்தூர் மக்களின் அந்த அவங்களோட பிரார்த்தனைன்னு நினைக்கிறேன், பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் நடந்து போய் இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சேகர் பாபு மட்டுமே பரந்தூரில் 250 கோடிக்கு சொத்து வாங்கி போட்டிருக்காராம். இதில் KN நேரு, ஏவா வேலு, இதில் வந்து பார்த்திங்கன்னா TRP ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200லேருந்து 500 கோடி வரைக்கும் அங்கே நிலங்களை வந்து வாங்கி போட்டிருக்காராம். இப்போ வந்து சென்னையோட வேல்யூ வச்சு நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன். ஆனால் அவங்க வாங்கினது ஏர்போர்ட் கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த வேல்யூ எல்லாம் இவ்வளோ இருக்கும். ஆனால் இப்போது 250 கோடிக்கு சேகர் பாபு அங்கே வாங்கியிருக்காருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து அங்கே ஏர்போர்ட் வரல அப்படின்னா 10 கோடியா 15 கோடியா தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் நிலத்தை இங்கே வாங்கி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஏர்போர்ட் கட்டணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த வளர்ச்சின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா யார் நம்புவா? அது விவசாயிகளை எங்கே போவாங்க? அவங்க வாழ்வாதாரம் இருக்குது தெரியுங்களா? அவங்க வாழ்வாதாரம் விவசாயத்தை நம்பி நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அடுத்த அந்த வாரிசுகள்லாம் இந்த நிலங்களை வந்து எப்படி பராமரிக்கணும்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதை நம்பியும் நிறைய பேர் படித்தவங்களே எங்கே வேலை கிடைக்குது, அதை நம்பியும் அவங்க வாழ்வாதாரத்துக்கு எவ்வளோ கனவு கண்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் மண்ணள்ளி போட்டுட்டு நீங்கள் ஏர்போர்ட் கட்டி யார் ஃப்ளைட்டில் போகிறா? ஏர்போர்ட்டில் போய் யார் இந்த பாமர மக்கள் விவசாயம்லாம் போவாங்களா? அங்கே தான் ஒரு சின்ன குட்டி பையன் சொன்னால் பாருங்க விஜய் அவர்கள்ட்ட, சார் நாங்களாம் வந்து ஃப்ளைட்டில் போய் எங்கே போகிறோம், எங்களாம் பஸ்ஸில் போகிறதுக்கே நாங்களாம் வருமானம் இல்லாமல் இருக்கோம், எங்களுக்கு எதுக்கு ஏர்போர்ட்னு கேட்டதுக்கு அங்கே வந்து நான் வந்து ரத்து செய்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னால் பாருங்க அந்த பையன், அதை நிறைவேற்றிருக்காரு. இங்கே ஒரே ஒரு விஷயந்தான், இவங்க வாழ்வாதாரத்தை கெடுத்துட்டு யார் வாழ்வாதாரத்தை நீங்கள் உயர்த்த போகிறீங்க? ஏன் டெவலப் பண்ண மாட்டாங்க? ஏன்னா இவங்க பிளான் பண்ணிட்டாங்களே. நாங்களாம் அங்கேருந்து பரந்தூரை சுற்றி நிலங்களை வாங்கி போட்டோம், அந்த நிலங்கள் பார்த்தீங்கன்னா அரசுக்கே விற்பாங்க. ஒரு விவசாயி ஏமாற்றி ஒரு 10 லட்சம் 5 லட்சம் வாங்கிட்டு ஏர்போர்ட் கேட்க வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை கொடுக்கும்போது இவங்க ஒரு 100 கோடி 200 கோடிக்கு கொடுக்குறது வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது எங்கள் ஆனந்த சீனிவாசன் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார நிபுணர். மீனம்பாக்கத்திலேயே 1500 வீடுகள் வந்து இந்த 2 திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்களும் இல்லீகலாக கட்டி, அதாவது வீடுகள்லாம் குடியிருப்பு வீடுகளில் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சில விஷயங்களுக்காக சில கம்பெனி எல்லாம் இருக்குதான். அந்த கம்பெனி எதற்கு, என்ன பயன்பாடுறது ஒன்றுமே கிடையாது. அந்த 1500 வீடுகளை இடித்தாவே போதும். இங்கே பரந்தூரில் ஒரு 25% என்னென்ன பண்ணணும்னு இருக்காங்களோ அதெல்லாம் இங்கேயே பண்ணலாம், மீனம்பாக்கத்திலேயே இன்னும் 10-15 வருஷம் கழிச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற விஷயங்களை பதிவு செய்கிறாரு. இந்த மாதிரி முக்கியமானவர்கள்லாம் வந்து இந்த ஆலோசனை சொல்கிறாங்களே, இதெல்லாம் எடுத்துக்கலாமே. அப்போது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர் மாரிதாசன் ஒருத்தர் இருக்காரு, புள்ளி விவரமாக சொல்கிறாரு. அதாவது இங்கே பின்னோக்கி போதான். எப்படி இவர் மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் இவர் வந்து நெகட்டிவாகவே சொல்லுவார். அதனால தான் உதாரணத்துக்கு எடுத்துகிட்டேன்னு வச்சுங்களேன். அதாவது தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னோக்கி 15-20 வருஷத்துக்கு மேலே போயிடும். இனிமேல் நீங்கள் எங்கே போய் ஏர்போர்ட் நிலம் பார்த்து அதை கையகப்படுத்தி இங்கே தமிழ்நாட்டில் எங்கே நிலம் இருக்குது, எதை நீங்கள் வந்து 500 ஏக்கருக்கு 5000 ஏக்கருக்கு நீங்கள் எடுப்பீங்க அப்படின்ற விஷயத்தை நான் பதிவு பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை, உன் வீட்டை வந்து நீ கொடுத்துரு, அரசு கொடுத்துரு, நீ வர வருமானத்தில் அரசு கொடுத்துரு. அந்த மக்கள் வாழ்வாதாரம் எத்தனை குடும்பங்கள் இருக்குது, அந்த வாழ்வாதாரத்தை பற்றி யோசிக்காமல் நீங்கள் பொருளாதாரத்தை வந்து அதாவது ஏர்போர்ட் கட்டி விமானத்தில் தான் உங்கள் வந்து உங்கள் பொருளாதாரம் உயருது அப்படின்னா அதற்கு தகுந்தாற்போல் ஒரு ஸ்ட்ரக்சரை உண்டு பண்ணலாம்ல. அதாவது இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்துட்டு போகிறதுக்கான ஏர்போர்ட் தான். நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த. மீனம்பாக்கத்தோடு நீங்கள் வர வேணாம்ப்பா. நீங்கள் திருச்சியிலையோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரியான பரந்தூரில் எந்தளவுக்கு பிளான் பண்ணீங்களோ அதோட டபுள் மடங்கு ஒரு விமான நிலையத்தை கட்டினீங்கன்னா அங்கேருந்து சென்னைக்கு வரலாமே. அங்கேருந்து இறங்கி சென்னைக்கு வரலாம் தானே. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் அமைக்கலாம் அப்படின்போது சென்னை மட்டும் டார்கெட் பண்ணி போகுது. பார்த்திங்கன்னா இங்கே இதற்கு பின்னாடி இந்த திராவிட கழகத்தோட பிஸ்னஸ் டெக்னிக்கல் இருக்குது. அப்போது எந்த விவசாயியோட பாமர மக்களோட வயிற்றில் அடித்து நீங்களாம் எவ்வளோடா சொத்து சேர்ப்பீங்க? ஒன்றுமே புரியல. அந்த பணத்தை திங்கவா போகிறீங்க? இவ்வளோ பணம் மேலே பணம் செய்கிறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேகர் பாபுக்கு மெக்சிகோவில், அதாவது 2 மகன் இருக்காங்க அவனுக்கு. அந்த 2 மகனில் ஒரு மகன் வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ அடிக்கடி போயிட்டு வருவாராம். அங்கே பார்த்திங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து மெக்சிகோவில் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க? இங்கே வந்து போதைப் பொருள்கள்லாம் வந்து கடத்தலாம் நடக்குது இல்லை, மெக்சிகோவில் அதுதான் அதிகமாக இருக்குது. ஒருவேளை அதில் எதுவும் கனெக்டிங் இருக்குமோ அப்படின்ற டவுட்லாம் வர ஆரம்பிக்குது இல்லை.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே அடுத்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னன்னா, இங்கே விஜய் அவர்கள் இதற்கான விளைவுகளை பின்னாடி சந்திப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசு இதுக்கு ஒப்புதல் கேட்காமலேயே பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமானத்தில் ரத்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயங்க, இப்போ முதல்வர்கள் மாநாடு, அதாவது தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே முக்கியமாக அமித்ஷா அவர்களும் விஜய் அவர்களும் நிறைய விஷயங்களை பேசி கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடியே பரந்தூர் விமானத்தை ரத்து செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் முதல்வர் மாநாடு நடந்ததுக்கப்புறம் சொல்லியிருக்காருன்னா, மத்திய அரசிடம் ஒப்புதல் பெற்று பேச்சுவார்த்தை நடந்து மறைமுகமாக அவர் பரந்தூர் விமானத்தை ரத்து செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தற்போது பேசப்பட்டு வருகிறது. இதுவும் உண்மை அப்படின்னா மேக்சிமம் உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம், ஏன்னா இது வந்து பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. இது வந்து என்னென்னா இந்தியாவை சார்ந்த ஒரு ப்ராஜெக்ட். பொருளாதாரம் அப்படிங்கும் பொழுது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவை சார்ந்து இருக்கும் பொழுது இந்தியாவில் இருக்க மத்திய அரசு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஏர்போர்ட் கட்டுறதுக்கு நிதியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது அங்கே கேட்காம ஒரு ரத்து செஞ்சார்னா என்ன பிரச்சனை வரும், என்ன விளைவு வரும்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய்க்கு தெரியாமையே போயிடும், இல்லை அது இருக்கிற முக்கியமான அமைச்சர்களுக்கு தெரியாமையே போயிடும். கண்டிப்பாக அங்கே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதற்கப்புறம்தான் பரந்தூர் விமானத்தை ரத்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இங்கே டிஎம்கே குத்தூஸ்லாம் பண்ணி வச்சிருக்க இந்த அட்டகாசம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மத்திய அரசுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாமல் வந்திருக்கலாம், ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு வச்சுக்கலாம். அது நடக்க தான் செய்யும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக பரந்தூரையே வந்து இவங்க விலைக்கு வாங்கி ஏர்போர்ட் கட்டி அதுக்கப்புறம் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா விட்டுறலாமா? ரத்து செய்யுங்க விஜய் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்வதற்கு 100% வாய்ப்பு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்றதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சட்டப்பேரவையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தங்கம் தென்னரசு வந்து 90% வேலைகள் முடிந்து விட்டது. அப்படி இருக்கும்போது இப்போ ரத்து செய்தால் தமிழகத்திற்கும் இந்தியா, அதாவது மத்திய அரசுக்கும் வந்து நஷ்டம் ஏற்படாதா, இதற்கெல்லாம் என்ன நீங்கள் பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார் அவர் வந்து 48% தான் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலான ஒரு கணக்கீடையும் சொல்லியிருக்காரு. இதில் எது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48% தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட கிராமங்கள் வந்து தற்போது விஜய் அவர்களை பாராட்டி நேரில் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வாங்கினாங்க பார்த்தீங்களா நிலங்கள்லாம், அதாவது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க குறிப்பிட்ட பேர்லாம் திரும்பி நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்களாம். முக்கியமானவர்கள், அதாவது சமப்படுத்தப்பட்ட இடங்கள்லாம் வாங்க முடியாது, பயன்படுத்த முடியாது. அங்கு தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது தொழில்களை தொடங்குவதற்கும் அங்கே இருக்கிற மக்கள் வந்து பயன்பெறும் வகையில் ஏதாவது தொழிலை செய்வதற்கான ஒரு கம்பெனிகள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஏற்பாடு செய்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பரந்தூர் மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். இதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா அவர்கள் வந்து டிஎம்கேவை குற்றம் சாட்டி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது இதே சட்டப்பேரவையில் 5 முறை வந்து இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் இந்த டிஎம்கே திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் சொன்னார்கள், பேசினார்கள் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணார். உடனே சபாநாயகர் வந்து இதை பற்றி பேச வேணாட்டாங்க. இது டிஎம்கே கொத்துஸில் எந்திரிச்சு கச்சாமச்சான்னு கத்துனாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் முஸ்தபா அவர்கள் வந்து ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறார். ஆதாரம் இருந்தும் ஏன் வந்து சபாநாயகர் பேசலைன்னா, இது மதத்தை சார்ந்த விஷயங்களாலும் மக்களின் நலன் கருதியும் இது பேசக்கூடாது அப்படின்னு ஒற்றையில் முடிச்சுக்கிட்டாரு. ஆனால் முஸ்தபா சொன்ன விஷயங்களை நம்ம எடுத்துக்காம இருக்க முடியுமா? அதாவது இதே டிஎம்கே வந்து சொன்னிச்சா இல்லையா அப்படின்றத எடுத்து ஹிஸ்ட்ரியை பார்த்தாங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போது இதை தான் முஸ்தபா அவர்கள் சொல்கிறார். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டிஎம்கேல இருக்கிற இஸ்லாமியர்களை சேர்ந்த அங்கேயும் அவங்க கட்சியில் இருக்காங்கல்ல, ஜவஹருல்லா, தமிமுன், அன்சாரி, இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திராவிட கழகம் தான் நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுத்தாங்க, அது இதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை கூறி வந்தாங்க. நீங்கள் என்ன சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா முஸ்தபா அவர்கள் சொன்ன விஷயங்களை தற்போது இஸ்லாமியர்கள் எல்லாம் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அது எந்த நிலைப்பாடு? நீங்கள் 5 தடவை சட்டப்பேரவையிலேயே இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்னு சொன்னீங்களா இல்லையா அப்படின்ற கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த கேள்விக்கு சபாநாயகர் முற்றுப்புள்ளி வைத்தாலும் தொடர்ந்து தமிழக மக்கள் பார்வை இது மேலே இருக்கிறது. முக்கியமாக வந்து இஸ்லாமியர்கள் இந்த கேள்வியை கேட்குறாங்க, தேடுறாங்க. நீங்கள் வந்து கேள்வி கேட்டாலும் கிடைக்காவட்டையும் தேடுறார்கள். தேடி இதற்கான ஆன்சரை பெற்றுவிட்டார்கள் அப்படின்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது? இங்கே ஒரே ஒரு விஷயம், முஸ்தபா வந்து இந்த விஷயங்களை ஆழமாக பதிவு செஞ்சிருந்தாலும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா?
அதாவது இஸ்லாமியர்களை இந்த திராவிட கழக அரசு பயன்படுத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தோம்னா ரொம்ப நன்றாக இருக்கும். ஏனென்றால் இங்கு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் துரோகம் இழைத்திருப்பதுதான் உண்மை அப்படின்றது முஸ்தபா அவர்கள் பேசினதுலேயே நமக்கு தெரிய வருகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்எல்சி நிறுவனத்தின் மூலம் 1300 கோடி தமிழ்நாட்டிற்கு நிதி அவர்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் அது கொடுக்கறதே இல்லை, வடமாநிலம் தான் கொடுத்துட்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் மூலியமாக இந்த அமௌண்ட்டை நம்ம பெறலாம். இந்த அமௌண்ட்டெல்லாம் பெற்றுவிட்டால் பார்த்தீங்கன்னா இங்கே நீர்நிலைகள் பார்த்தீங்கன்னா அங்கே தடுப்பணை கட்டலாம். பார்த்தீங்கன்னா நெல் அதாவது நனைஞ்சிட்டு இருக்கு பாருங்க, அதுக்கு செட்டெல்லாம் அமைக்கலாம். இதை தயவு செய்து தமிழக முதல்வர் அந்த நிதியை நம்ம வாங்கி இந்த வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இதோட நம்ம குளத்தூர் கொத்து புரோட்டா இருக்கார் பாருங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இவர் அதாவது அதுக்கு எதிராக நின்ன தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பாபு அவர்கள் தோல்வி அடைந்தார் என்று அறிவிக்க வேண்டுமா? இதில் இவிஎம் மிஷின் மூலம் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல முறைகேடுகளை செய்திருக்கிறார். அதை கருத்தில் கொண்டு அவர் தோல்வி அடைந்தாரும் ஸ்டாலின் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவசர வழக்காக இது தொடர்ந்தாங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி அது அவசர வழக்காக விசாரிக்கலாம், தற்போது விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சில கறியை பூச்சிட்டாங்க. இந்த திராவிட கழகம் திரும்பவே மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். தோல்வியை ஒத்துக்கிட்டு பேசாமல் போய் தொலைய வேண்டியதானே. திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்று பண்ணி பொருளியை கலப்பி அவதூறை பரப்பி ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். இவங்க யாருமே நிம்மதி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் நிம்மதி இழப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்ததாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி குசுமெல்லாம் பண்ணுறாங்க பாருங்களேன். இவிஎம் மிஷின் தான் சரிபார்த்து எல்லாம் பண்ணிட்டு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திருப்பி நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடறேன் அப்படின்னா திரும்ப கொத்து புரோட்டா பண்ணணுமா? வீடியோட இறுதி பகுதியில் ஒரு முக்கியமான விஷயங்க, தமிழக வெற்றி கழக அமைச்சர் பார்த்தீங்கன்னா கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவர்கள் கனிம வளங்கள் எந்த அளவு சுரண்டப்பட்டது, திருடப்பட்டது, காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் ஆதாரங்களை எடுத்து புட்டு வச்சார் பாருங்க. கிட்டத்தட்ட அவர் காமிச்சது ஒரு 10-15% தான் இருக்குன்னு வச்சுங்களேன். இதை பார்த்துட்டு இதற்கும் ஒரு காரணங்களை உதாரணங்கள் சொல்றாங்க இந்த டிஎம்கே கொத்துசலாம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நாங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது இது திருடப்படுவது போவதெல்லாம் இருந்திருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வழக்கு பதிவு செய்து அவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக எடுத்தார்களா இல்லையா என்று நாங்கள் பார்வையிட்டு அவங்க மீது வழக்கு தொடர்றோம். அவர்கள் மேல்முறையெல்லாம் போவார்கள். இப்படிதான் போய் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாரு. இல்லை நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கிறோம். அதாவது இந்த அரசு அலுவலர்கள்லாம் வச்சுட்டு நீங்கள் பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணீங்க. இப்போ கேவலமான ஒரு பதிலெலாம் சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெளிச்சத்துக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? யாருக்குமே கண்டுக்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா? எவ்வளோ தூரம் கீழ்த்தனமாக பேசுகிறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். அதாவது அரசு அலுவலராக திருப்பி அதாவது யாராவது கேஸ் போட்டாங்க அப்படின்னா அளப்பாங்களாம். அளந்ததுக்கப்புறம் சட்டத்துக்கு விரோதமாக இருந்ததுன்னா அது பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டன் அரசு கஜானாவுக்கு அந்த பணத்தை கொண்டு வருவாங்களாம், சட்டத்தையே நடவடிக்கை எடுப்பாங்களாம். எத்தனை பேரை நீங்கள் அப்படி கைது செஞ்சுருக்கீங்க, எத்தனை வழக்கு அப்படி போட்டிருக்கீங்கன்னு சொல்லி இந்த டிஎம்கே குத்தநம்பிக்கை கேட்டால் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த அரசு அலுவலர்களையும் வைத்து கொண்டு பார்த்தீங்கன்னா கனிம வளங்களை திருடி அதாவது மற்ற மாநிலங்களுக்கு விற்று தின்றவர்கள் தான் இவர்கள். அதனால் இதை பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஏன்னா தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் இனிமேல் கனிம வளங்களை நாங்கள் செங்கல் ஜல்லியாக இருந்தாலும் சரி தாது மணல் இருந்தாலும் சரி எடுத்துக்கொள்வோம். மற்ற மாநிலங்களுக்கு கொடுப்பதை தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறோம். இதை நிரந்தரமாக நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறோம். அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்க முடியுன்றதையும் பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த டிஎம்கே பண்ண அந்த கொத்தூசுகளால் இந்த பதிலில் எப்படி வருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் மக்களே. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை சுரண்டி இந்த திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே செல்வம் கொளித்து நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே விலைவாசியெல்லாம் உயர்ந்து விட்டது. இதில் பரந்தூரில் விமான நிலையம் கேட்குதா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியா நடக்கும் அரசியல் நிலையை உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். நன்றி.